நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பங்குச்சந்தை லீவு. ஆனால் ஹார்ட் ஆஃப் த டாபிக் வந்து காலையில் பிஸ்னஸ் லைனில் வந்த டாடா ஐபிஓ தான். ஆமாம், டாடா டெக்னாலஜி ஐபிஓ தான். 20 வருஷத்துக்கு அப்புறம் டாட்டாவோட ஐபிஓ வர்றது பயங்கரமான ஒரு வரவேற்பை கொடுத்துருக்கு, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, இவங்க டாட்டாவோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய நார்மலாக பார்த்தீங்கன்னா டாட்டாவோட கம்பெனி எல்லாமே ஒரு நல்ல ஒரு நன்மதிப்போட இருக்கக்கூடிய கம்பெனிகள், நஷ்டம் ஏற்படாது, என்னைக்கா இருந்தாலும் நமக்கு லாபம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான பங்குதாரர்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்றுள்ள கம்பெனி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த டாட்டா பங்குகள் மேலே எப்போதுமே ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அவங்க டிசிஎஸ்க்கு அப்புறம் இப்போதான் அடுத்த ஐபிஓக்கு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ பற்றி ஒரு 3 வருஷமாவே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்த பாடில்லை, இதோ வந்துருச்சு, நாளைக்கு வந்துருச்சு, இல்லை ஒரு வாரத்தில் வந்துடும், இப்படிலாம் சொன்னவங்களாம் இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த மாதம் அது ஐபிஓ லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் நவம்பர் 22 ஓப்பனிங், 24 க்ளோசிங் அப்படின்னே சொல்லிட்டாங்க அவங்க. அது வெனஸ்டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, மறுபடியும் ஃப்ரைடே அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்றதையும் இன்னைக்கு காலையில் வந்த பேப்பர் எல்லாத்துலேயும் இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாபிக் அதான். சரி, நம்ம உள்ளே போயிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை பார்ப்போம். யார் இந்த டாடா டெக்னாலஜிஸ், டாடா இதில் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஃபுல் நியூஸ் வந்து நாளைக்கு மேலே தான் வரும். இன்னைக்கு ஓரளவு நியூஸஸ் தான் வெளியே விட்டுருக்காங்க. ஸோ இதை பற்றி தெளிவாக ஒரு அனலைஸ் பண்ணலாம் வாங்க. நமது சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க நம்ம பை கால்ஸ் கொடுக்கறதுல, நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடர்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50% மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்ம நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு நீங்கள் ரொம்ப உறுதுணையாக இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த சேனல் இல்லை அப்படிங்கிறத நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் ஆகிற நீங்கள் தான் இந்த சேனலோட வளர்ச்சிக்கு ஒரு ஊன்றுகோல் அப்படிங்கிறத மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் போடுங்க. இதில் இன்னும் நீங்கள் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் சார், உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் பதிவிடுங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். இப்போ லேட்டஸ்டாக வந்து இந்த ஒரு டிஸ்க்ளோசர் ஆஃப் அன்ரெகுலேஷனை பற்றி செபி கொடுத்த ஒரு லெட்டர், டாடா டெக்னாலஜி ஃபைலிங், அவங்க வந்து ஆர்ஹெச்பி பற்றி ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 கோடி ஷேர்ஸுக்கு மேலே அவங்க பங்குக்கு ஐபிஓக்கு வராங்க, ஆஃபர் ஃபார் சேலுக்கு. கிட்டத்தட்ட 6 கோடி ஷேருக்கு மேலே வராங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, இல்லை கடைசியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன், சூப்பரான விஷயங்கள். இது கண்டினியூஸாக நடந்திருக்கு. யாரெல்லாம் இதுக்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். இல்லை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரெடி டாடா கேபிட்டல் குரோத் ஃபண்டு இருக்குது. அந்த ஃபண்டுக்காக ஒரு குறிப்பிட்ட கிட்டத்தட்ட 48 லட்சம் ஷேர்ஸுக்கு மேலே அவங்க ஒதுக்குறாங்க. இது மாதிரி நிறைய கம்பெனிஸுக்கு வந்து அவங்க வந்து அதெல்லாம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில் நாளைக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ராஸ்பெக்டஸில் ஆல்ஃபா டிசி ஹோல்டிங்ஸ் அவங்களுக்கும் கிட்டத்தட்ட 97 லட்சம் ஷேர்ஸுக்கு மேலே கொடுக்குறாங்க. 97 லட்சம் ஷேர்ஸ் வந்து அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதாகவும் அவங்க எல்லா டிக்ளரேஷன்லையும் சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஐபிஓவில் என்ன இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 22 ஓப்பன் பண்ணுறாங்க, நவம்பர் 24 க்ளோஸ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் எவ்வளவு, எத்தனை லாட்டு, அதை பற்றிலாம் அவங்க எதுவுமே சொல்லலை. ஆனால் கிரே மார்க்கெட் பீரியடு வைஸ் பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த டிசிஎஸ் 2004 வந்து ஐபிஓக்கு அப்புறம் இப்போ வராங்க. இதில் வந்து இவங்க முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் இவங்க சொல்ல வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாடா கேபிட்டல் குரோத் ஃபண்டுக்கு 11.41% ஆல்ரெடி அவங்க இது கொடுத்ததுக்கு, இன்னும் வந்து 2.40% வரைக்கும் ரெஸ்பெக்டிவ்லி பெய்டு ஈக்விட்டி கேபிட்டல்ஸுக்கு வந்து கொடுக்க போகிறதாகவும் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, ராய்ட்டர்ஸ் வந்து லாஸ்ட் வீக் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதோட கிரே மார்க்கெட் பீரியடை பற்றி நான் சொல்கிறேன். ராய்ட்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, டாடா டெக்னாலஜி ஸ்டாக்ஸ் டு மார்கன் ஸ்டான்லி இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், பிளாக் ராக் அண்ட் சம் யூஎஸ் ஹெட்ஜ் ஃபண்ட் இவங்க கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஐபிஓக்குள்ள வர போறாங்க. ஐபிஓல அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஐபிஓல இந்த 3 முக்கியமான மிகப்பெரிய நிறுவனங்கள், அமெரிக்காவை தலைமையிடமாக செயல்படக்கூடிய பிளாக் ராக், மார்கன் ஸ்டான்லி, யூஎஸ் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ஆகலாம் இவங்கெல்லாம் உள்ள வரப்போறாங்க அப்படிங்கிறத ராய்ட்டர்ஸ் வந்து லாஸ்ட் வீக்கே சொல்லிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா
லாஸ்ட் மந்த் ஒரு விஷயம் நடந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இதுல 9% ஆஃப் டாடா டெக்னாலஜி ஃபண்ட்ஸை யூஎஸ் பிரைவேட் ஈக்விட்டி ஃபோரமான டிபிஜே இன் டீல்ஸ்க்கு வந்து டிபிஜே அவங்களுக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ பவுண்டு அந்த கம்பெனி 2 பில்லியன் வரைக்கும் அவங்க அதை வந்து செல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நியூஸ். ஸோ இது வந்து பயங்கர ஹார்ட் ஆஃப் த நியூஸா மாறிட்டு இருக்கு. இதோட கிரே மார்க்கெட் பீரியட் இப்போதைக்கு எவ்வளவு இருக்கு நீங்க கூகுள்ல அடிச்சு பார்க்கலாம். 250 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் இருக்கு. இப்போ நமக்கு என்ன பிரைஸ்ல கிடைக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு 400 ரூபாய் அந்த விலையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 400 ரூபாயில இருந்து ஒரு லிஸ்டிங் ஆகிறது தான் இப்ப பிரச்சனையே. இப்ப லிஸ்டிங் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கறது ஒரு 600 ரூபாயில இருந்து 700 ரூபாய் 750 ரூபாய் வரைக்கும் லிஸ்டிங் ஆகலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, எப்படியும் அவங்க கொடுத்திருக்க கோட் பண்ற பிரைஸ் வந்து 500 ரூபாய்க்கு மேல இருக்கும். இது பார்க்கலாம் எது நடக்குதுன்றத நாமளும் பார்க்கலாம். 500 ரூபாய் அப்படிங்கிற விலையை தான் அவங்க கோட் பண்ணுவாங்க சார். ஆனா லிஸ்டிங் ஆகிறது பாத்தீங்கன்னா 900 ரூபாய் வரைக்கும் லிஸ்டிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நமது நண்பர் ஒருத்தர் சொல்றாரு. நமது பங்கு சந்தையில் இருக்கும். சரி, என்னை பொறுத்த வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒரு 400 ரூபாயில இருந்து 450 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் அவங்க பிரைஸ் பேண்ட் டிசைட் பண்ணுவாங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா, லிஸ்டிங் ஆகிறது ஒரு 850 ரூபா இல்ல இருந்து 875 ரூபா வரைக்கும் கூட லிஸ்டிங் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ வரக்கூடிய ரீசெண்டான ஒரு ஐபிஓல பெரிய ஐபிஓ, அது நல்ல ஒரு ட்ரேட் இருக்கக்கூடிய ஐபிஓ, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ எல்லாரும் இன்னும் டைம் இருக்கு, ஒரு 3-4 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த வாரம் முடியறதுக்குள்ளார ஒரு பணம் ரெடி பண்ணுங்க. டெஃபினட்டா ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. டெஃபினட்டா ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இந்த ஐபிஓல உங்களுக்கு எவ்வளவு லாட் கிடைக்குதுன்றது தெரியாது. ஸோ யூ வில் அரேஞ்ச் மணி. டெஃபினட்டா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க பணத்தை வித்துட்டு வெளியே லிஸ்டிங் ஆகும்போது வித்துட்டு வெளியே போனாலும் சரி, இல்ல சார் நான் இதை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு லாங் டேர்ம்ல இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்களோட இஷ்டம். ஸோ முக்கியமான விஷயங்கள் மேக்சிமம் நம்ம கவர் பண்ணிட்டோம். இன்னும் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நம்ம நாளைக்கு அவங்க இன்னும் லிஸ்டிங்ல என்னென்ன பேண்ட் எப்படி எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆஃபர் பிரைஸ்ல இன்னும் வேற என்னெல்லாம் இது பண்ண போறாங்க அப்படிங்கிறதும், இவங்க டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு அவங்க ஆஃபரா கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் வச்சிருந்தாலும் சரி, இல்ல இவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா அனலைஸ் பண்ணி வச்சுக்குவோம். நமக்கு வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா ஒரு ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நமது ரீட்டைல், நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் எல்லாரும் டெஃபினட்டா இந்த ஐபிஓல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பா காத்திருக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம்ல நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். வேற இதே மாதிரி வேற வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.